ஷேய் விஷ்ணு பிரமா இந்த வெளியில் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு எடுக்கணும்லப்பா. வெளியில் கோர்ட்டு நடத்தானா பத்திரப்பதிவு வெளியில் வென்று. இப்போ சிரிக்குமாளுக்கு புரியும். யாருக்கு? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் கண்டார ஓலிமாளுக்கு இப்போ புரியும். நீதிமன்றம் எங்கே போட்டிருக்கான்? பத்திரப்பதிவு. சீல் குத்தி கொடுக்கானா? நாங்கள் தான் நீதிமன்றம்னு சொல்லி குத்தி கொடுக்கான். அதை நீ கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிக்கணும்? கோர்ட்டார் கண்டுபிடிக்கணும், வழக்கறிஞர் கண்டுபிடிக்கணும். என்னடா இந்த குயிமை சீலை குத்தி கொடுக்கான்? சீலை இது கவர்மெண்ட்டுனா என்ன கணக்கு? கடவுள் தான் கவர்மெண்ட்டு, அவர் சொத்து. இது நீதிமன்றத்திலேருந்து நம்ம தான் கொடுக்கணும் பதிவு. ஒரு சொத்து வாங்க வரானா நீதிமன்றத்துக்கு வரணும். யார் வரணும்? பூமியில் கிடக்கிற மானிடப்பே சிட்டி கிராமத்தில் கிடக்கானா 76 வருஷமாக கொடியை தூக்கி ஆட்டினவன் இவன் கோர்ட்ஸில் கேட்கணும். ஐயா இந்த சொத்து கொடுங்க, நான் உழைச்சிருக்கேன், ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்து இந்த இடம் விவசாயம் பண்ண போகிறேன், வீடு இருக்குது, எந்த விவசாயம் பண்ண போகிறேன்னு பிடித்தான் வாங்கணும். ஆனால் இவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்? இடத்த பூரா எழுதி வச்சு அந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ணுதான்னு தெரியுமா இல்லையா? இடம் வாங்கியிருக்கான், என்ன எழுத்து போட்டிருக்கான் உள்ள, அதான் கண் மாறாட்டமாக ஆக்கி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டை வெளியே எடுக்காரு. வெளினா இது டூப்ளிகேட் நீதிமன்றம் பத்திரப்பதிவு வெளியில் வென்று கண்டார ஒளி மேலே தூக்கி ஒட்டு மொத்தமாக வலிச்சு உள்ளே ஒன்று தெளிவார். நடக்கலை நினச்சாடா? நடக்கும். இன்னும் எத்தனை மாந்தாண்டா இருக்குது? 4 மாதம் இருக்குது. 120 நாள் வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கோ. உன் பொண்டாட்டி பிள்ளைய ஓட்டிக்கோ, நக்கிக்கோ, நல்லா விரித்து விளக்கி அப்படி பவுனமாக அப்படி சேரில் தூக்கி வச்சு தலைகீழ தூக்கி போட்டு உன் பொண்டாட்டி மார்களை புள்ள மார்களை அப்படி தலைகளை தூக்கி போட்டு பந்தாடி விளையாடுறா மூட்டா கூதி மனுகளா. மானிட பிறவி தமிழ்நாடு முழுவதும் கணக்கு காட்டுக்கோ. தமிழ் வார்த்தை, தமிழ் மொழி, தாய்மொழி, தமிழ் வார்த்தையிலே உனக்கு கொடுத்தாச்சு. பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அடித்து தின்ன முட்டா குய்மனு. உங்களுக்கு என்னடா அறிவு இருக்கும்? காமுட்டா குய்மனுகளா, சொரிமண்ட குய்மனுகளா, உன் கால் சத்தியம் பட்டாச்சுடா. அரசியல்வாதி பலாயிரம் கோடி கீழே லட்ச கோடி வாரக்கடை வட்டி கடை கொடுக்குறோம். உன் பொண்டாட்டிமார்களை வித்தோட்டமாக அப்படி தூக்கி விட்டு சுற்றி விட்டு நக்குடா கண்டார ஒளிமனை பிடிச்சிட்டாரு. இப்போ கணக்கு எப்படி? நீதிமன்றம் கோர்ட்டு மாதிரி வெளியில் டூப்ளிகேட்டாக போட்டு நடத்தி எழுதி வாங்கி நக்குடான்னு போட்டாரா? இன்றைக்கி கணக்கை வெளியே எடுக்காரு. இப்போ நீதிமன்றமாக எப்படி? இதெல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்களும் ஜட்ஜும் பார்க்கணும். எல்லாமே தப்புக்குள்ளே ஆடலாமா, தப்புக்கு ஓடலாமா, அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இது என்னன்னு கேட்காரு. நீதிமன்றம் கோர்ட்டில் கைலாசத்தில் கடவுள் போட்டார். நீதி அரசர், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இராணுவ தளபதியார் கேட்காரு, கோர்ட்டார்கிட்ட கேட்காரு, இது என்ன பத்திரப்பதிவு என்னன்னு கேட்காரு. சீல் குத்தி கொடுக்கானோ? அந்த சீல் குத்துறது யார் குத்தணும்? விலைவாரி பார்த்து என்னென்ன செஞ்சுருக்கான், என்ன வேணும், உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கா, இதை உழைச்சி சாப்பிட்டுக்கொண்டு தான் கொடுக்கணுமா இல்லையா? நீதிமன்றம் கோர்ட்டு அதே தவற விட்டிய. இவன் வெளியில் நீதிமன்றமாக உட்கார். அதை நான் கையை காலை பிளந்துக்கிட்டு ஆடுதான். யார்? அரசியல்வாதி. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.